ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டேஸ்டியான முட்டைக்கோஸ் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சாதம் செய்யறதுக்கு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன். இதோட பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, சோம்பு சேர்த்துருக்கேன். இதோட சின்ன சின்னதாக கட் பண்ண 3 தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியை வதக்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் கறி மசாலா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த முட்டைக்கோஸை நான் 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு முட்டைக்கோஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். முட்டைக்கோஸ் நல்லா எண்ணெயில் வதங்கணும். இது கூட நான் மீல் மேக்கரை சுடு தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இப்போது இதையும் நல்லா வதக்கியாச்சு. இது கூட நான் ஊற வச்ச அரிசியை சேர்த்துருக்கேன், கழுவிட்டு சேர்த்துருக்கேன். நான் 3/4 கப் அளவுக்கு அரிசியை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு கழுவிட்டு சேர்த்துருக்கேன். 3/4 கப் அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்தோன்னா டேஸ்டியான முட்டைக்கோஸ் சாதம் ரெடி ஆகிடும். நம்ம எப்பயும் செய்கிற தக்காளி சாதம் மாதிரி தான், அதுலேயே முட்டைக்கோஸ் ரொம்ப அதிகமாக போட்டு இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களும் இந்த மாதிரி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளியோட முட்டைக்கோஸ் நம்ம எப்போ சேர்த்தாலும் அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் அது கிரேவி மாதிரியும் செய்யலாம், இந்த மாதிரி சாதம் மாதிரியும் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.